Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அபார வாக்குப்பதிவு ஆட்சி மாற்றத்தின் அறிகுறியா என்றுதான் இன்னைக்கு நாம பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சிட்டு யார் வரப்போறா அப்படிங்கிற கேள்வி தான் சிறிய கிராமம் தொடங்கி பெரு நகரங்கள் வரை இன்றைக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்வியை பலர் கேட்டிருப்போம், பலர் எதிர்கொண்டிருப்போம். அப்படி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிக சதவீதம் 85% மேலே வாக்கு பதிவாகி இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகான இது ஒரு வழக்கமான வாக்குப்பதிவு தான் சொல்கிற ஒரு பார்வை இருக்குது. இல்லை வரலாற்றில் முதல் முறையாக இப்படி ஒரு வாக்கு சதவீதம் பதிவாகியிருக்கிறது. இது ஆட்சியின் மீதான அதிருப்தியின் வெளிப்பாடு. அதனால் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. குறிப்பாக அதிமுக, பாஜகவுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் இந்த அதிருப்தியின் வெளிப்பாடாகத்தான் இப்படி ஆர்வமாக வாக்களித்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களுடைய வரவேற்று இப்படி ஒரு வாக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இளைஞர்கள், பெண்கள் பெருமளவில் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ பெண்கள், இளைஞர்கள் அதிக அளவில் எங்களை ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க, எங்களுக்கான வாய்ப்பாக அதை நாங்கள் கருதுகிறோம்னு தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. இளைஞர்கள், பெண்கள் அதிக அளவில் வாக்களிச்சிருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிறார். 4 முனை போட்டி, 4 தலைவர்களுமே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அதுதான் பலருக்கு ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துது. தனிப்பெரும் கட்சியாக எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது, இல்லை கூட்டணி ஆட்சி தான் அமையுமா, 1952 2006க்கு பிறகு தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுமா, கூட்டணி ஆட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமைய போகிறதா என்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். என்ன நடந்திருக்கு சார்? எதுவுமே புதிதாக அல்ல, ஆனால் புதிதாக தோற்றமளித்த ஒரு தேர்தலாக வாக்குப்பதிவாக தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே நமக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கானா, பர்சன்டேஜ் நம்ம வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆனால் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் மூலம் கிட்டத்தட்ட 80-90-70 விழுக்காடு, முதல்ல 90 அப்புறம் ரிவைஸ் பண்ணி 70 ஆச்சு. அந்த 70% வாக்குகள் நீக்கப்பட்டன. அதனால் நமக்கு பர்சன்டேஜ் கூடுதலாக காட்டுது. ஆனால் வாக்குப்பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை அதே அளவு தான் இருக்குது. இந்த முறை 20 லட்சம் கூட இருக்குல்ல சார்? இல்லை சார், நமக்கு அதுக்கேற்ற அது ஒவ்வொரு தேர்தலின் போதும் எந்த அளவுக்கு புதிய வாக்காளர்கள் வர்றாங்களோ அதே அளவு தான் இந்த முறையும் 14.5 லட்சம் 6 லட்சம்னு வச்சுங்களேன், அவ்வளோ பேர் தான் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ புதிய வாக்காளர் வருகைக்கேற்ப அந்த கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவு அதிகரிக்கலை. ஆனால் வாக்காளர்கள் எண்ணிக்கை லிஸ்ட்டு சொல்லும்போது கடந்த முறையெல்லாம் நிறைய இருக்கும். வாக்குப்பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை ஒப்பிடும்போது பர்சன்டேஜ் குறைவாக காட்டும். இப்போது வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிற பெயர்களில் போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள், இறந்தவர்கள், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், முகவரி நிரந்தரமாக குடிபெயர், இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, மேற்கு வங்கத்திலையும் இப்போ தெரியுது. கடந்த ஆண்டு பீகாரில் நடந்த தேர்தலையும் வெட்ட வெளிச்சமாக காட்டுது. ஸோ இந்த எஸ்ஐஆர் மூலம் கிடைச்ச ஒரு லாபம் என்னென்னா, உண்மையான வாக்காளர்கள் எண்ணிக்கை தான் நமக்கு முதல்ல சொல்கிறாங்க. அதில் வாக்குப்பதிவு செய்தவர்கள் பார்த்தீங்களா, அந்த எண்ணிக்கை அதே மாதிரி இருக்குது. ஸோ உண்மையான வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ரொம்ப யதார்த்தமான விஷயம். கடந்த 2021 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,28,23,749. அதில் வாக்களித்தவர்கள் 4,62,62,56,553. இப்போ ஆமாம், இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் அது 5 கோடியே, மொத்த வாக்காளர்கள் 5,73,43,291. வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை 4,71,60,321. கிட்டத்தட்ட 20 லட்சம் தான் அதிகரிச்சிருக்காங்க. புதிய வாக்காளர்கள் 14 லட்சத்துக்கு மேலே. அந்த வாக்காளர்கள் அதான் அந்த 20 லட்சத்தில் புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் வச்சுங்களேன். மீதி 5 லட்சம் தான் ஓட்டு போட்டது. அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அனுமானிச்சுக்கலாம். 240 தொகுதியில் அப்படியே ஆவரேஜாக போட்ட ஒரு உத்தேசமான கணக்கு தான். இதை
யதார்த்தமாகவோ சரியாக எடுத்துக்க முடியாது. ஒரு உத்தேசமான கணக்கு. ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 5000 வாக்குகள். அந்த 5000 வாக்குகள் என்ன யாரை டிசைட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரு கணக்கு தான். இந்த கணக்கு வந்து சயின்டிஃபிக்காக அப்படியே 100% அப்ளை ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த சராசரியாக ஒரு 5000 அல்லது 3000லேருந்து 5000 பேர் இருக்குது. அவங்க யாருக்கு போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஒரு நோட்டாக கூட போடலாம், சுயேட்சைகளுக்காக போடலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க தான் நம்ம இந்த ஒரு தடவை ஓரளவு பிளேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யூகிச்சுக்கலாம். ஆக வாக்காளர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு தேர்தலுக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அதே அளவு சீராக அதிகரிச்சிருக்கு. இதில் கடந்த முறை இருந்ததோ குறைஞ்சவங்களை இறந்து போனவங்க அதெல்லாம் இருக்குல்ல, அதான் இறந்து போனவங்களாம் நம்ம அதிகாரபூர்வமாக கிடைச்சது தவிர எஸ்ஐஆரில் மூலமாக நீக்கப்பட்டவர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணிசமாக குறைஞ்சிருக்கும். ஆமாம் சார், அதில் தான் இப்போ கடந்த முறையும் பார்க்குறப்ப கடந்த முறை மொத்த வாக்கு 6,28,00,000 வாக்கு அளிச்சவங்க 4,62,00,000 தான். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வாக்களிக்கல. இப்ப எஸ்ஐஆர் நீக்கத்தில் ஒரு 70 லட்சம் பேர், இப்பயும் 89 லட்சம் பேர், 90 லட்சம் பேர் வாக்களிக்கல. இது அதுவும் கணக்கு சரியா வருதா? அப்ப எப்போதும் போலதான் வாக்களிச்சிருக்காங்க. இல்ல, நான் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லணும். வாக்களிக்காம போனதுக்கு விருப்பமின்மை அதெல்லாம் ஒரு பக்கம். வெளியூர் போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 அரசியல்வாதிகள் ஒருத்தரோட பேசின ஒருத்தர் வந்து கரூரில் செந்தில் பாலாஜி, அவரே வாக்களிக்கலை. ஏன்னா அவர் தேர்தல் பணிக்காக கோயம்புத்தூரில் இருந்திருக்காரு போல இருக்கு. அதனால் அவருடைய தொகுதியில் அவரால் வாக்கு செலுத்த முடியல. சில பேர் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது ஒரு பக்கம். இது அல்லாமல் முன்பெல்லாம் வந்து குறைந்த சாவடிகள், போதிய அளவு தேவையான மக்கள் தொகைக்கு ஏற்ப வாக்குச்சாவடிகள் இல்லாமல் கடைசியில் போவாங்க. எல்லாம் ஓட்டு முடிஞ்சாச்சு, 6 மணி ஆச்சு, 6:30 ஆச்சுன்னு பேக் பண்ணும்போது அவங்களுக்கு வாக்கு போட முடியாத சூழல்லாம் நடந்திருக்கு கடந்த முறை. ஒரு சில இடங்களில் வந்து போராட்டம் நடத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணி அன்அஃபிஷியலாக எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 மணிக்குள்ளே போயிட்டாங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் வாக்களிச்சு டோக்கன் கொடுத்தது போக டோக்கன் கொடுத்து வாங்குறவங்க வெயிட் பண்ணுவாங்க. 6 மணி ஆனாலும் தே ஆர் எலிஜிபிள் டு ஓட், அவர்கள் வாக்களிக்க தகுதி படைத்தவர்கள். அது ஒரு பக்கம் இல்லாமல் பல பேர் வாக்களிக்க முடியாமல் இருக்குது. இன்னொன்று, வெளியூர்களுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று முந்தானம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பஸ் வசதி இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நேற்று காலையிலையுமே வாக்காளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. நம்ம தலைவர்கள், பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்களுடைய வாக்களிக்கிறத காமிச்சோம். ஒருத்தரே தொடர்பு கொண்டு சொல்றாங்க, சார் அவ்வளோ பிரபலங்கள்லாம் வாக்களிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் நாங்கள் ஓட்டு போட முடியாமல் எங்கள் பஸ் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்றதையும் பார்க்க முடியும். 6 மணிக்கு கிளம்பாக்கத்தில் பஸ்ஸை பிடிச்சோம்னா ஒரு 12-1 மணிக்கெல்லாம் திருச்சி போயிடலாம். திருச்சி அந்த வட்டாரத்தில் இருக்கிற தொகுதிகளில் வாக்களிக்கலாம். அந்த வாய்ப்புகள் அவங்க இழந்திருக்காங்க. பிகாஸ் போக்குவரத்து போதிய வசதி இல்லை. முதல் நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் போல போயிருக்காங்க. 4500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்குறாங்க. 6000க்கும் மேற்பட்ட மொத்த பேருந்துகள்லாம் இயக்குனதா சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேர் திரண்டு போனாங்க, பொங்கல் தீபாவளிக்கு போகிறது மாதிரி போனாங்க. அதே போல் நீங்கள் வாக்குச்சாவடி எண்ணிக்கையில் இல்லை எண்ணிக்கை 75,000 அதுக்கு முதல் 69,000 இப்போ 75,000 அதிகரிச்சு கிட்டத்தட்ட 6640 ஆனால் இங்கே மக்கள் கூட்டமாக பேருந்துகளில் போனதையும் பார்க்க முடிஞ்சுது. வாக்குச்சாவடி நிலையங்களில் பூத்தில் வந்து அவங்க காத்திருந்தாங்க. காலையிலேருந்து அதே ஒரே சீராகவே போணுச்சுல்ல. இப்போ ஒரு 11 மணி வரைக்கும் வெயிலாக இருக்கும் அப்படின்னு முன்னாடி நிறைய பேர் வரலாம். 12-1 மணிக்கு குறையும், அப்படி குறையல, ஒரே சீராகவே இருந்துச்சுல்ல. அப்போ அது ஒரு ஆதரவு அலையோ யாரோ மீதான அதிருப்தி எதிர்ப்பு அலை தான் இப்படி வாக்களிக்க அவங்களை கொண்டு வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? நேற்றைய வாக்குப்பதிவு பார்க்கும்போது எனக்கு நேற்று சில தளங்களில் சொன்னேன், இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்கள் முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த கட்சிக்கு இந்த சின்னத்துக்கு வாக்களிக்கணும், இந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கணும் என்ற அளவுக்கு வந்துட்டாங்களோ என்றதை காட்டுறது தான் இந்த சீரான. நான் ஒரு சின்ன புள்ளி விவரத்தை சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, 7 மணிக்கு ஆரம்பிச்சது, 9 மணி வரையில் பார்த்தீங்கன்னா 17.6%. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா 37.5. அதுவே நல்ல ஹெல்த்தி ட்ரெண்டு. இப்போ 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா 56.8, பாதி கடந்தாச்சு. இன்னும் 5 மணி நேரம். அதில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு 70%, 5 மணிக்கு 82 விழுக்காடு, 6 மணிக்கு 85 விழுக்காடு. இது உத்தேசம்தான். அநேகமாக அஃபிஷியலாக ஃபைனல் ரிசல்ட்டு இன்றைக்கி சொல்லிவிடுவாங்க. அது பெரும்பாலும் வேரி ஆகும். 1%, 2% முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இது வந்து இந்த சீராக ஓட்டு போட்ட கோடை காலம். இதுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லணும்னா, தேர்தல் ஆணையத்தோட ஏற்பாடு ஃபேண்டாஸ்டிக். அங்கொன்று இங்கொன்று இவிஎம் மிஷின் பிரச்சனைகள் இருந்தது. நான் போட்ட தொகுதியில் கூட கொஞ்ச நேரம் அது
பயிற்சி போதிய எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க, ஓரளவு இருந்தது. ஆனால் ஒரு 10-15 நிமிஷத்தில் வாக்குப்பதிவு சுமூகமாக ஆரம்பிச்சாச்சு. கடகடன்னு போட ஆரம்பித்தாங்க. அங்கே உள்ள பணியாளருக்கு நான் அறிந்த வரையில் பலருக்கு முறையான பயிற்சிகளில் அளிக்கப்பட்டு தகவல்லாம் தெரிவிக்கப்படும். காவல்துறையினர்லாம் யாரை எப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு வழிகாட்டி, இந்த பூத் இல்லைம்மா உங்கள் நம்பர் இதுவா அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான ஃப்ளா கிடையாது. செல்ஃபோனெல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சு கொடுத்ததெல்லாம், அந்த செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சு, இந்த மிஸ் ஆகிடுச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. மிஸ்ஸும் ஆகலை, மிக்ஸும் ஆகலை. என் செல்ஃபோன் இன்னொருத்தருக்கும் இன்னொரு செல்ஃபோன் இருக்கும், அந்த மாதிரியும் ஆகலை. பெரும்பாலும் 99 இவ்வளோ பெரிய மாநிலம், இவ்வளோ பெரிய இவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிற இந்த இதில் அந்த மாதிரி இல்லை. ஒரு சில குறைபாடுகள், சின்ன குறைபாடுகள் தவிர சில இடங்களில் டிலே ஆச்சு போயிட்டு வந்தாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏற்பாடுகள் இந்த வாட்டி ஃபென்டாஸ்டிக். தேர்தல் ஆணையம் பண்ண அற்புதமானது. வந்தாங்கன்னா அவங்க மாற்றுத்திறனாளியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரையாரிட்டி முதல்ல ஓட்டு போடுறதுக்கான வசதிகள் எல்லா விதமான இதை பார்க்க முடிஞ்சு. சீனியர் சிட்டிசனுக்கு தபால் வாக்கு கொடுத்திருந்தாலும் கூட பலர் நேரில் வாக்களிக்கிறது ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இப்போ 99 வயதில் முன்னாள் அமைச்சர் ஹண்டே 99 வயது அவர் ஓட்டு போட்டு போயிருக்கார். ஆமாம், அந்த ஆர்வத்தை இளைஞர்கள் மத்தியிலே ஆர்வம் இருந்துச்சு, பெரியவங்களும் ஆர்வமாக இருந்தாங்க, அலையலையாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் சார், அது அந்த அலையலையாக தொடர்ச்சியாக ஒரே சீராக இருக்குது அப்படின்னா எதை அது வெளிக்காட்டுது? ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா, எதிர்ப்பலையா, ஆதரவலையா? 2 விஷயம் சார். இந்த மாதிரி எந்த வித குறைபாடும் இல்லாமல் பண்ணது தமிழ்நாடு மட்டுமில்லை, வெஸ்ட் பெங்காலோட முதல் கட்ட தேர்தலையும் பெரிய அளவில். வெஸ்ட் பெங்கால்லாம் நிச்சயமாக ஒரு 10 அடிதடி கலாட்டா நடந்துச்சு. வெட்டு குத்துல வேட்பாளரே அடிச்சிருக்காங்க பிஜேபி. 92%. ஆனால் எதிர்பார்த்த அளவு இல்லை, அதை பார்க்கணும். முதல் கட்டத்தில் பரவாயில்ல. பர்சன்டேஜ் ஆஃப் போல்டு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கு, சதவீதம் உயர்ந்திருக்கு. இது எல்லாம் காரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய சேர் மட்டுமில்லை, தேர்தல் ஆணையத்தினோட பையலான ஏற்பாடுகள் பாராட்டத்தக்கதாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு கள்ள ஓட்டு பத்தது 1-2 தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டேன். இனிமேல் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. வெஸ்ட் பெங்காலும் கள்ள ஓட்டுகள் பற்றி அதிகமாக நான் கேள்விப்படலை. அடித்தடி கலாட்டாக இருந்திருக்கு, அது இருந்திருக்கு. அது முன்பகை தமிழ்நாட்டில் கூட இருந்திருக்கு. கத்தி வீச்சு ஏதோ யார் மேலேயோ அடிச்சிருக்காங்க, காவல்துறை பட்டிருக்கு. அதே மாதிரி 2 கட்சியினர் மோதி இருக்காங்க. இந்த ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய தேவை எங்கேயுமே ஏற்படலை, ஒரு கூட இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு 5-6 இடங்களில் வாக்குப்பதிவுகள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம நியூஸில் தான் பேசிட்டு இருக்கோம். ஒன்று வேங்கை வயல், இன்னொன்று நாங்குநேரி. நாங்குநேரியிலையும் வேங்கை வயலிலும் 100% வாக்குப்பதிவு இல்லை. அநேகமாக நாங்குநேரியில் மட்டும் 3 பேருக்கு மட்டும்தான் காவல்துறை பாதுகாப்போடு போட்டு வந்திருக்காங்க. இன்னொரு 2-3 இடங்கள் மயிலாடுதுறையில் மணல்மேடு திட்டுன்ற இடத்துல 8 பேர் மட்டும்தான் வாக்கு போட்டிருக்காங்க. ஒட்டப்படா இடத்துல பொட்டலூருடி அப்படிங்கிற இடத்துல 915 பேரில் பல பேர் ஓட்டு போடலை, ஒரு 10க்குள்ளே தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விளாத்தி குளத்துலேயும் இலங்கை அகதிகளுக்கும் அங்குள்ள கிராமவாசிகளுக்கு இடையிலான தகராறில் கிட்டத்தட்ட 980 பேர் வாக்களிக்கலை, அங்கேயும் வாக்களிக்க. இது மாதிரி ஒரு சில இடங்கள் ஏகனாபுரத்தில் கடந்த முறை தேர்தலை புறக்கணிச்சாங்க, இப்போ வாக்களிச்சிருக்காங்க, அதையும் பார்க்க முடியும். அதுவும் இருக்குது. ஆக அது காரணம் இருக்குது. அதுக்கு ஒரு வித அடிப்படை கட்டமைப்பு இல்லை, போதிய புலனாய்வு நடத்தலை, குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறது, கள்ளச்சாராய், இந்த மாதிரி சம்பவங்களை ஒட்டி கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக இல்லை. கோபத்தை சிவகுமார் வாக்களிச்சுட்டு செய்தியாளர் சந்திச்சு சொல்றப்ப குடிமக்களை குடிகார மக்களா மாத்திட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை நேற்று வாக்களிச்சுட்டு அவர் தெரிவிச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரியான அதிருப்தி கோவல்லாம் கூட வாக்கா மாறி. சிவகுமார் ஒவ்வொரு தேர்தலும் போது இதை வெளியில் சொல்லியிருக்காரு. யார் வேணால் ஆட்சிக்கு வரட்டும், மதுவிலக்கு அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன்னா அவர் ஹீ இஸ் கமிட்டட், அவர் அதை கண்ணால் பார்த்துருக்காரு, அவரே ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துகிறோம். அதனால் ஒரு பக்கம் அது ஒரு சொல்கிறதுல ஆதங்கத்துக்கு நியாயம்னு பார்க்குறோம். ஆமாம், அது பெரிய ஏன்னா நம்ம அதை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம், போதைப் பொருட்களுடைய புழக்கம், அதனுடைய பாதிப்புகளை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஊடகங்களில் அது விவாதிக்கப்பட்டு தான் இருக்குது. அது கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாமா அப்படிங்கிறது தான் இருக்கலாம். அது நிச்சயமாக இப்போ வேங்கை வயலும் நாங்குநேரி என்ன 2மே ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்னொன்று பட்டியலினத்திற்கு ஏற்படுகிற ஒரு அநீதி. இந்த 2 சம்பவம் அடிப்படையில் தானே. ஸோ 2 சம்பவம் வெளிப்பட்டுச்சுல்ல. அதே மாதிரி பல இடங்கள் அந்த ஆதங்கம் இருக்கும். அதை ஓட்டில் காட்டுவாங்க, வாக்களிப்பதில் மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்டுவார்கள். இதில் என்னன்னா, என்னை பொறுத்தவரையில்
இளைஞர்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. இளைஞர்கள் வந்து நேற்று காலையில் அதிகமாக வரல, மதியத்துக்கு பிறகு தான் வந்திருக்காங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய காரணம் புதுசாக ஒன்றும் தேவையில்லை. அதாவது மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இரவு 1 மணி 2 மணி வரையில் வேலை செய்கிறவங்க, பகலில் காலையில் நீண்ட நேரம் உறங்குவது இப்போ அதிகமாக போயிடுச்சு. அப்போ அவங்க வந்து 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே தான் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 12 1 மணிக்கு கூட்டம் இருக்காது வா நம்ம போய் ஓட்டு போடலான்ட்டு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால் இப்போ காலையில் விட வாக்குச்சாவடிகளை நான் பார்த்தது ஒரு 10 வாக்குச்சாவடிகளை சும்மா மேலோட்டமாக பார்த்தா ஏஜட் பீப்புள், மிடில் ஏஜ்டு பீப்புள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. வயதானவர்களும் கூட காலையில் போட்டிருக்காங்க. நான் பார்த்த சாவடியில் நேற்று காலையில் வந்து எல்லாருமே அபோவ் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான். டாக்டர் எஸ்வி அண்டே அவர்கள் 99 வயது, அவர் நேராக சாவடிக்கு வந்து போட்டிருக்காரு. பல பேர் போட்டிருக்காங்க. ஸோ அது ஏன் ரஜினிகாந்துக்கே 78 வயசாகுது இல்லையா? ஆக முதியோர்கள் எல்லாரும், வயதானவர்கள் எல்லாம் காலையில் போட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்வையில் இருந்திருப்பாங்க. இளைஞர்கள் நாம் நிதானமாக எழுந்துக்கிறோம், சரி மதியம் கூட்டம் இருக்காது, அந்த டைம் போடலான்ற அந்த எண்ணத்தில் வந்திருக்காங்க. இது வந்து இயல்பான ஒரு வாக்குப்பதிவு தானா, வரலாற்று பதிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அபாரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது வந்து சதவீதத்தின் அடிப்படையில் சரி. ஆனால் உண்மையான கணக்குன்னு எடுத்து பார்க்குறப்ப, கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப வழக்கம் போல் தான் இருக்கா? அதாவது எண்ணிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது வழக்கமானது அப்படின்னு நினைப்போம். ஆனால் வரலாற்று ரீதியாக பாராட்டத்தக்கது. தேர்தல் ஆணையம் முறையாக செயல்பட்டுருக்குன்னு பார்க்குறோம். இன்னும் சில விஷயங்கள் விமர்சிக்க வேண்டிய, அனலைஸ் பண்ண விஷயங்கள் இருக்கு. பட் வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற நீங்கள் இதை மட்டும் பார்க்கக்கூடாது. நேற்றைய தினம் மேற்கு வங்கத்தின் முதல் கட்ட வாக்குப்பதிவையோ தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்குப்பதிவையோ மட்டும் கணக்கில் எடுத்து புதுச்சேரியில் நடந்தது, கேரளாவில் நடந்தது, அஸ்ஸாம், இதையெல்லாமும் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பை அண்ட் லார்ஜ் பெரிய அளவு இல்லை. நான் 84 மக்களவை தேர்தல் நாடு முழுக்க நடந்தபோது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலும் நடந்தது, ஆந்திராவில் நடந்தது. அப்போது பஞ்சாப் மாநிலம் முழுக்க தேர்தல் கிடையாது, வாக்குப்பதிவு இல்லை. அஸ்ஸாமில் கிடையாது. அந்த தேர்தலில் தான் 404 இடங்களை பெற்று ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர். அந்த 2 மாநிலத்திலையும் கலவரம், பிரிவினைவாதம், அவ்வளோ பெரிய வன்முறை தலை தூக்கியது, தீவிரவாதம் தலை தூக்கிய மாநிலம். 2 மாநிலங்களில் வாக்குப்பதிவு இல்லாமலே நாடு முழுக்க தேர்தல் நடத்தப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு கவனிக்கணும். இது ஒரு ஆரோக்கியமான பாதையாக நினைக்கிறேன். இதில் பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா இயல்பாக எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து தேர்தல் என்கிற ஆயுதம் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. சார், பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அதிகமான அந்த முன்னிந்திய தேர்தலை விட அதிகமான வாக்குப்பதிவு 1967 ஆட்சி மாற்றம், 2011 அது மாதிரி முந்தைய தேர்தலோட அதிகமான வாக்குப்பதிவு. அதுதான் தமிழ்நாட்டில் இதுக்கு முந்தைய இந்த தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப அதிக வாக்குப்பதிவு 2011 தான், 78%. 78. அது மாதிரி 67 அதிகமாக வாக்குப்பதிவானப்ப ஆட்சி மாற்றம் இருந்துச்சு. இப்போ 2026 அதிகமான வாக்குப்பதிவு, ஆட்சி மாற்றம் இருக்குமான்னு ஒரு கேள்வி. அது இன்னொன்று இருக்கு, அதையும் நானே சேர்த்து சொல்லிடுறேன். 84 நீங்கள் குறிப்பிட்டீங்க, 84 வாக்கு சதவீதம் அதிகம், ஆனால் ஆட்சி மாற்றம் இல்லை. மாற்றம் அதை தான் நான் சொல்ல வந்தேன். அது 84 மட்டும் இல்லை, 89 வாக்குப்பதிவு பெருசாக இல்லை, ஆனால் ஆட்சி மாறியது. அதுக்கு முன்பு அதிமுக, இடையில குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ எதிர்பார்க்கப்பட்ட வேற மூப்பனாரை களம் இறக்கினார் ராஜீவ்காந்தி. தமிழ்நாட்டுக்கு ராஜீவ்காந்தி பலமுறை வந்தார், இருந்தாலும் திமுக வெற்றி பெறுது, ஆட்சி அமைத்தது, மீண்டும் ஆட்சி அமைத்தது. அதே சமயத்தில் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவுகள் அதிகமாக இருந்தனா ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என்றோ, வாக்குப்பதிவு குறைவாக இருந்தனா அதே ஆட்சி நீடிக்கும் என்றோ ஒரு நிரந்தரமான ஒரு அணுகுமுறையாக. பெரும்பாலும் அதிகமாக சதவீதம் இருந்தால் அது அதிருப்தி எதிர்ப்பு வெளிப்பாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். அது சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, பொருள் கிடைக்கல, தட்டுப்பாடு தான் விலை ஏறுங்கிற மாதிரி. ஆனால் இந்த முறை அப்படியே இருந்தால், ஆட்சி மாற்றம் இருந்தால் யாருக்குன்ற ஒரு லாஜிக். இப்போ இந்த இடத்துல அரசியல் நம்ம பேச வேண்டியிருக்கு. 67 2 தளம் தான் களத்தில் இருந்தது. 52 காங்கிரஸுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். அந்த கம்யூனிஸ்ட் 57 தேர்தல் பாதைக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 67 இணைஞ்சாங்க. 57 திமுக ஆட்சி தேர்தலுக்கு வருது. 52 காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக சேலஞ்சிங் அது கம்யூனிஸ்ட். அது பிறகு பார்த்தீங்கன்னா 67 கூட்டணி அமைத்தார் அண்ணா.
அது ஒரு காரணம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சதுக்கு, பொதுவாகவே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு. அந்த மாதிரியான சூழல் வந்து கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டு எதிர்பார்க்க முடியுது. ஒரு காரணம்னா 2 அணி தான். ஒன்று திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி, இன்னொரு காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து சிபிஐ இருந்தாங்கன்னு நினைப்பேன், எனக்கு நினைவு சரியாக இருந்தேன்னா ஒரு சின்ன கட்சிகள் இருந்தாங்க. ஆக 2 தான். இப்போது பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு அதிகமாக இருந்தாலும் 2 இல்லை, பல இருக்குது. அப்போ ஆட்சியாளருக்கு மீதான கோபத்தை யாரிடம் செலுத்துவார்கள்? அந்த கோபத்தை யாரிடம், அந்த கோபத்தினுடைய பலன் யாருக்கு போய் சேரும்? இது பெரிய கேள்விக்குழு. ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது சார். 1977 4 முனை போட்டி இது போல் கிட்டத்தட்ட. அப்போ ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினது. புதிதாக வந்த அதிமுக தேர்தலை சந்தித்து வெற்றியை பெற்றது. எதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, ஆட்சிக்கு பிடிச்சாங்க 4 முனை போட்டி. அதே போல் இன்றைக்கி 4 முனை போட்டி இருக்கிறப்ப அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? இங்கே நான் ஒரு ஒப்பிட்டு பார்க்குறேன். 77 நிலைமை வேறு. எப்படின்னா 4 கட்சி அணியில் தேர்தல் களத்தில் ஒன்று திமுக, அண்ணா திமுக முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவை தான் தேர்தலில் எதிர்கொள்கிறது. ஜனதா கட்சி மத்தியில் இருந்த ஆட்சி, இந்திரா காங்கிரஸ். அப்போது அதுக்கு பேர் காங்கிரஸ் ஐ தான், இந்திரா காங்கிரஸ் தான். இந்திரா காங்கிரஸ் தேசிய அளவில் படுதோல்வி அடைஞ்சது. அதன் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு, அது வெற்றி பெற முடியல. ஜனதா கட்சி தேசிய அளவில் வெற்றி பெற்றாலும் மக்களவை தேர்தலே தென் மாநிலத்தில் அதுக்கு போதிய வெற்றி பெற முடியல. அந்த கட்சியை பற்றி ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்படல. 2 அண்ணா திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக களத்தில் இருந்தாலும் திமுக மீதான கோபம் தணியவில்லை. ஆனால் அந்த பலன் ஏன் மற்ற கட்சிகளுக்கு போகாமல் அதிமுக போச்சுன்னா, அதிமுக அதற்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் புதுச்சேரி தேர்தல் சட்டப்பேரவை நிரூபிச்சிருக்கு. ஸோ இது நம்பிக்கைக்குரிய கட்சி என்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்து. ஸ்தாபன காங்கிரஸ் இருந்த காலத்திலேயே ஸ்தாபன காங்கிரஸை விட பெட்டர் சாய்ஸு அதிமுக, எம்ஜிஆர் தலைமையிலான கட்சி என்கிற எண்ணம் மக்களுக்கு எப்போ வந்ததோ அதே மொமெண்டம் தான் 77 தொடருது. 77 எளிதாக அதிமுக ஆட்சியை வெற்றி பெற்றது. அதாவது திமுகவுக்கு எதிராக இவர் தான் வலிமையான எதிரிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் 77 இருந்தது. இன்று ஒரு கேள்விக்குறி. யார் வலிமையான எதிர்கட்சின்னு ஒருத்தர் இல்லை, கேள்விக்குறி தான். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வலிமையான எதிர்கட்சியாக இல்லையா? மாற்றத்தை கொடுக்க முடியாதா? அது கொடுப்பார்களா இல்லையாங்கிறத நம்ம தேர்தல் களத்தை பார்க்கணும். ஏன்னா திமுக எதிர்த்து 4 கட்சிகளுமே களத்தில் இருந்தாங்க. எப்படி 77 திமுகவை எதிர்த்து ஜனதா அதிகமாக எதிர்க்கலை, ஆனால் தனியாக களத்தில் இருந்தாங்க. இந்திரா காங்கிரஸ் அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிச்சு அதிமுக. ஆனால் அப்போ சாய்ஸ் இருந்தது, இதுதான் பெட்டர் அப்படின்னு. இப்போ அந்த சாய்ஸ் இருக்கா என்றால் எனக்கு தெரியல, நான் அது உறுதியாக சொல்ல முடியாது. இல்லை என்று முற்றிலும் புறக்கணிக்கவில்லை, அதே சமயத்தில் உறுதியாக சொல்ல முடியல. இருக்கலாம். இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான விமர்சனத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியும் கடுமையாக முன் வச்சாங்க, தாவேக்காவும் முன் வச்சாங்க, நாம் தமிழரும் முன் வச்சாங்க. நாம் தமிழர் எவரையும் பேசினாலும் ஆளும் திமுகவுக்கு எதிரான விமர்சனம் தான் ரொம்ப கூர்மையாக இருந்துச்சு. இந்த 3 அணிகளில் திமுக, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கொஞ்சம் தீவிரமாக இறங்கியிருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 4.5 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டாங்க. ஸோ மக்களுக்கு இவர்கள் ஒரு புரிதல் உண்டு, அனுபவம் உண்டு, இந்த கட்சிக்கு அனுபவம் உண்டு என்கிற நான் கிட்டத்தட்ட 77 ஒற்றி பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சான்சஸ் ஆர் பெட்டர். பட் அது தேர்தலுக்காக வெயிட் பண்ணுவோம், உடனடியாக சொல்ல முடியும். ஏன்னா மற்ற கட்சிகள் தீவிரமாக இருக்கு. ஆனால் ஒரு சின்ன மெல்ல நுணுக்கமாக பார்த்தோம்னா தாவேக்கா எப்படி அவங்களுக்கு இருக்கிற கும்பல், அவர்களுக்கு இருக்கிற மாசு, அதெல்லாம் வச்சு நம்ம எடை போட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு அனுபவம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார். ஏன்னா தாவேக்கானுடைய தலைவர் இன்றைக்கு ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். அரசியல் என்பது ஏதோ அசகாய சூழர்களுக்கானது மட்டுமே அல்ல, அதீத அனுபவசாலிகளுக்கானது மட்டுமல்ல, பதவிகளை அனுபவிப்பாளன மட்டுமே அல்ல. இப்படி அரசியலே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு நிறைய சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயங்கிறாரு. இல்லை, அவர் சொல்கிறது நல்லதாக இருக்கே. ஆனால் அவர் மேலே நம்பிக்கை இருக்கணும். எம்ஜிஆர் மேலே தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது 77. அந்த நம்பிக்கை, அந்த அளவுக்கான நம்பிக்கையை விஜய் பெறவில்லை. நான் விஜய் நடிகர் அந்த கணக்கெல்லாம் போக விரும்பலை. எம்ஜிஆருக்கு என்று ஒரு நம்பிக்கை இருந்தலை, இவர் தான் நம்மளை சரியான எதிரி,
திமுகவுக்கு சவால் விடுறவர் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே அப்படின்னு தானே சொன்னார். சொல்றது மட்டும் இல்லை சார், ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரணும் இல்லை, வந்திருக்கானா தெரியல. ஆனால் 4ஆம் தேதி இதை பற்றி பதில் சொல்லலாம். ஆனால் சொன்னார், வீட்டில் குடும்பத்தினர்களை வந்து நீங்கள் வாக்களிக்க அவர்களையும் வாக்களிக்க வைத்த குட்டீஸ் நண்பா நண்பிகளுக்கு நன்றின்னு தனியாக வர சொல்லியிருக்காரு. அதான் சுவாரஸ்யமாக இருக்கு. பட் அரசியல் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கிடைக்கிற அனுபவம் தெரியல. பட் எதையும் நான் வந்து கமிட்டடாக சொல்ல விரும்பலை. எதுவுமே சசிகலாவுடைய கட்சியும் ராமதாஸ் அணியும் வந்து தனியாக ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்க. தாக்கத்தை ஏற்படுத்திருப்பாங்க, எதுவும் ஏற்படுத்திருக்குமா சார்? அவங்க வந்து பெரிய தாக்கம்னா ஸ்பாய்லராக இருப்பாங்க. நாம் அந்த சமுதாய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தென் மாவட்டங்களில் வட மாவட்டத்தில் ராமதாஸருடைய தாக்கம் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஓரளவு சசிகலா இருக்கும்னு தாக்கம்னு நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் மூலமாக தெரிய வருது, நமக்கு கிடைச்ச தகவல்கள் தெரிய வருது. அதிகமாக வாக்கு எங்கெங்கன்னா பதிவாயிருக்குன்னா கரூர் 91% மேலே சார், சேலம் 90% மேலே, தருமபுரி 89% மேலே, ஈரோடு 89% மேலே, நாமக்கல் 89% மேலே. ஆமாம். இப்போ இந்த மண்டலங்கள் பெரும்பகுதி கொங்கு. ஏன் இது அதிகமாக இருக்குது? தென் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கன்னியாகுமரி தொகுதின்னு எடுத்துக்கிட்டால் பாளையங்கோட்டை தொகுதி மிக குறைவாக இருக்குது. அதில் கொங்கு மண்டலத்தில் அதிகமாக இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம். பொதுவாக பை அண்ட் லார்ஜ் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அதிமுக எப்போவுமே வலிமையாக தான் இருக்குது. நம்ம அதை மறுக்க முடியாது. எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்ட தொகுதியிலே அதிகமான வாக்கு பதிவாக இருக்குது. ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஒருவேளை அந்த மாதிரியான எப்போவுமே இப்போ கடந்த காலமாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தபோது வடக்கு மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு கணிசமான இடங்கள், கொங்கு இதிலெல்லாம் வந்து அதிமுக சார்ந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு ஓரளவு எட்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டோம். மற்ற பகுதிகளில் நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியல. உதாரணமாக திருச்சி போன்ற பகுதிகளில் சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த வாக்குப்பதிவுகள் அதிகமாக வந்திருக்காங்கன்னா சரி, இது திமுகவுக்கு எதிரான கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம்னு யூகிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது அது நிச்சயமாக அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிறைவான நேரத்தில் இப்போ நீங்கள் பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க சார், எந்த அலையுமே இல்லாமல் ஒரு குழப்பமான நிலை இருக்குங்கிறாங்க. அப்படி தானா? இல்லை எந்த கட்சி வந்தாலும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குமா? இல்லை 52-2006 போல் தனிப்பெருமை இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி அல்லது கூட்டணி ஆட்சி முதல் முறையாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 52 நேர்ந்த சூழல் வேறு. அப்போது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. சுயேட்சைகள் நிறைய இருந்தாங்க. தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு அந்த சுயேட்சைகளையும் ராஜாஜி நினைச்சுக்கிட்டு தான் அப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. அவர் தேர்தல் அதெல்லாம் காமன்வெல்த் கட்சி அந்த மாதிரி சூழல். அது வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ் தான். இந்த போஸ்ட் போல் அலையன்ஸுக்கு வித்திட்டவரே இப்போ ராஜாஜி தான். அப்படி ஒரு சூழல் வந்தால் வரலாம். நம்ம 52 வரலாறு திரும்பலாங்கிறீங்க. அவ்வளவு இல்லை. அப்போ யார் சவால்ன்றதெல்லாம் கேள்வி. ஆனால் திமுகவுக்கு எதிரானவர்கள் எல்லோருமே ஒன்றா சேருவாங்களா? நான் எனக்கு ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணி பார்க்குறேன். திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் இருக்குது. நாம் தமிழர் நிச்சயமாக சித்தாந்தத்தின் அடிப்படையை இன்னமும் விடாப்படியாக இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ தூரம் இது பண்ண மாட்டாங்க. தாவேகா படுதோல்வி அடைந்தால் விஜயகாந்த் போல, மக்கள் நீதி மையம் போல, மறுமலர்ச்சி திமுக போல முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு நான் யூகிக்கலாம். அல்லது வேறு ஏதாவது முடிவு எடுக்கலாம். அரசியலே நிறைவு செய்து விட்டோம்னு சொல்லலாம், நமக்கு தெரியாது. ஆக இது ரெண்டு தவிர்த்து பார்த்தா அதிமுக அவங்களுக்கு சார்பானவர்கள் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துவார்களா? இல்லை 96 அதாவது 2006 கலைஞர் கருணாநிதி 96 சீட்டை வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஓட்டிட்டார்ல, பாமகவும் காங்கிரஸும் ஆதரவு இல்லை, அவங்களுக்கு பங்கும் கொடுக்காம, ஆட்சியில் பங்கும் கொடுக்காம பண்ணார்கள, அந்த மாதிரி ஆகுமா என்பதை பார்த்துக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு கணிசமான இடங்கள் கிடைப்பதற்கான சான்சஸ் நிறைய இருக்கு மற்ற கட்சிகளை விட. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நிறைய கருத்து கணிப்புல ஒரு 20-30 இடம் தான் வித்தியாசமா இருக்கும் என்றெல்லாம் சொல்றாங்க. மக்கள் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. முடிவு தெரிய போகிறது 4ஆம் தேதி வரை பொறுத்திருப்போம். நேரலில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு பேசுபொருளோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.